பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளையும் ஆமென் துதியோடு ஆரம்பிக்க உதவி செய்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 31வது வார்த்தையை வாசிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயம் கர்த்தரால் வரும். இந்த காலை வேளையில் ஆமென் நாம் எத்தனையோ பிரயாசங்களை ஆமென் எத்தனையோ காரியங்களை ஆமென் நாம் முயற்சி எடுக்கலாம், நாம் பிரயாசப்படலாம், ஆயத்தமாக்கலாம். ஆமென் யுத்தம் என்பது ஆமென் ஹல்லேலூயா ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்டதானாலும் ஒரு வேலைக்கு எல்லாவற்றையும் நீ ஆயத்தப்படுத்தலாம். ஆமென் ஒரு விளைச்சலுக்காக எல்லாம் நீ விதைத்து ஆமென் தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் ஆயத்தமாக்கலாம். ஜெயம் கிடைப்பது, விளைய பண்ணுவது, வாய்க்க பண்ணுவது கர்த்தர் என்பதை இந்த காலை வேளையில் அறிந்துகள். அப்படியானால் நம்ம எல்லா முயற்சியும் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே விதைக்க ஆரம்பிப்பதற்கு, பண்படுத்த ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய சந்நிதியை, அவர் பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். ஏனெனில் அவர்தான் ஜெயம் தருகிறவர், அவர்தான் வாய்க்க பண்ணுகிறவர், அவர்தான் விளைய பண்ணுகிறவர். இந்த கால வேளையில எது எது வாய்க்காமல் இருக்கிறதோ ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சொந்த முயற்சி அதை நம்பி அதை பேஸ் பண்ணி போகாம ஆமென் முயற்சி செய்ய கிருபை தந்த தேவனை முன்னிறுத்தி போகும்போது, வேலையை தந்த தேவனை முன்னிறுத்தி செயல்படுத்தும் போது மற்றவர்களை காட்டிலும் உன்னை மேன்மை உள்ளதாய், ஞானமுள்ளதாய், அது வாய்க்க பண்ணுகிறதாய் அது மாற்றி போட கர்த்தரால் கூடும். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா நம்முடைய திறமையின் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நன்றி, நல்லது. ஆனால் தேவனை முன்னிறுத்தி செல். ஆண்டவரே, இந்த திறமையை, இந்த தாளந்தை நீ தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இதை செய்ய போகிறேன், இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு அந்த காரியத்தை செய்யும் போது யுத்த நாளுக்கு என்று குதிரை ஆயத்தமாக்கப்படலாம். வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது பரலோக தெய்வம். இந்த கால வேளையில் ஹல்லேலூயா எதிலெல்லாம் தோற்று போய் கிடக்கிறீங்களோ, எதிலெல்லாம் ஃபெயில் ஆகி இருக்கிறீங்களோ அந்த இடத்தை எல்லாம் நோட் பண்ணிட்டு ஆண்டவரிடத்துல ரீசப்மிட் பண்ணுங்க, திரும்ப ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல உம்மை தேடாமல் போன நாட்கள் தோல்வியில முடிஞ்சிட்டு உம்முடைய சந்நிதியில் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். இந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம், வெற்றியை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலவேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். தெய்வ இரக்கம் பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எந்தெந்த இடத்தில் உம்மை மறந்தவர்களாய் கடந்து போய் தோற்று போய் வந்தாங்களோ அந்த இடத்தை எல்லாம் மறுபடியும் உம்முடைய சந்நிதியில் அர்ப்பணித்தவர்களாய், உமக்கு பிரியமானதை செய்கிற தெய்வ பிள்ளைகளாய், உம்மை முன்னிறுத்தி ஆமென் செய்கிற தெய்வ ஜனமாய் ஆயத்தமாக்கப்பட்ட எல்லா விஷயங்களிலும், முன்னெடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய சமூகம் கடந்து செல்லட்டும். ஒவ்வொன்றையும் வெற்றியாய், ஜெயமாய், வாய்க்க பண்ணுகிறதாய் மாற்றி கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். God bless you. Praise the Lord.